எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இந்த சனிப்பெயர்ச்சி இந்த மாதம் ஆங்கில கணக்குப்படி 29ஆம் தேதி மார்ச் 29, 2025 சனீஸ்வர பகவான் திருக்கணிதப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனால் யாராருக்கு என்னென்ன பலன்கள் முக்கியமான உள்ள டாப்பான உள்ள ராசிகளை வந்து பார்ப்போம். மற்ற ராசிகள்லாம் அவருடைய தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா அது கூட நல்லா இருக்கலாம், சொல்ல முடியாது. கோச்சாரப்படி நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த 3 ராசிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த 3 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் கூட ராகு கேதுகள் கூட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில். அதனால் இந்த 3 ராசிகளும் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சனி பயிற்சியினால். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கும் ராசியிலேருந்து 3வது, 6வது, 11வது ராசிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியிலேருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், அவங்க ராசியிலேருந்து அப்படி பார்க்குற போது மகர ராசி, மகரம் கொண்டு அவருக்கு 7 சனி நிவர்த்தி அடைந்து சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த வருடமாக அமையும். எல்லோருக்குமே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவும் இன்பகரக்கூடிய நாள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சந்தோஷமான வருடமாக இந்த வருடம் அமையும். ஏனென்றால் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி நல்ல நிலைமைக்கு வருவார். அடுத்தபடியாக துளாராசி. துளாராசிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தன்னுடைய ராசியிலே துளாராசியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடம் என்பது சனீஸ்வரனுக்கு உகந்த இடம். அதாவது 3, 6, 11 நம்ம ராசியிலேருந்து இருந்தால் நிச்சயம் நல்லது செய்வார். அதனால் கடன்கள்லாம் அடைபடும், ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், தீராத நோயெல்லாம் தீரும். சனீஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார் நிச்சயமாக இந்த துளாராசிக்காரர். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரர். ரிஷபராசியில் 10ஆம் இடத்துல இருந்த சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த 10ஆம் இடத்துல 11ஆம் இடம் போகிறது லாபஸ்தானத்தில் சனி இருக்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமையை கொடுப்பார். வியாபாரத்தில் நல்ல லாபம் அடையும். அதே போல் ப்ரமோஷன்ஸ் அது இது எல்லாம் நல்லபடியாக வரும். தூங்கி கிடந்த கம்பெனிலாம் எழுந்து உட்காரும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நல்ல வருடமாக இது அமையும். லேபர் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும். ஒரு நல்ல கம்பெனியாக இந்த உருவாகும். அவர்களே ஒரு மிகுந்த லாபத்தை அடைந்து மிகுந்த சந்தோஷத்தை அடைவார். சனி பிரீதியாக அவர்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் எழுதும், இது மாதிரிலாம் செஞ்சுருந்தா இன்னும் சிறப்பாக அமையும். அதனால் இந்த சனி பயிற்சியில் மகர ராசி ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாகவும், மற்றபடியாக துலா ராசி அதுவும் மிகுந்த சந்தோஷக்கூடிய ராசியாகவும், அடுத்தது ரிஷபராசி அதுவும் மிகுந்த சந்தோஷக்கூடிய ராசியாகவும் அமைந்திருக்கிறது. எல்லாரும் சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று மிகுந்த சந்தோஷம் வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக. ஓம் சரவண பவாய நமः.